வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோல சில்லி மசாலா இட்லி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க அப்டேட் பண்ற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். சில்லி மசாலா இட்லி பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு காலையில வேக வச்ச இட்லியில மீதமான 8 இட்லி எடுத்து வச்சிருக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். 2 தக்காளி, அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய், அதையும் சின்ன சின்னதா நறுக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் ஆயில். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா குழையிற அளவுக்கு வேகணும். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கிறேன். நீங்க கூட ஒரு வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி அளவு வெந்ததும் நம்ம வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் இப்போவுமே ஓரளவு நல்லா வெந்திருக்கு. இனி நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா குழையிற அளவுக்கு வேகணும். பாருங்க, தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வெந்து வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர்ற மாதிரி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இனி நாம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பெருஞ்சீரகத்தூள், அப்புறமா மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப கவனமாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம இட்லிலே உப்பு இருக்கும். அதனால இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்தா போதும். இனி நம்ம வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லியை உள்ள சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்க, இட்லியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்ப பெருசாலாம் கட் பண்ண வேண்டாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை இப்போ உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து காலையில் அவிச்ச இட்லி தான். அதில் மீதமான 8 இட்லி வச்சு தான் நான் இப்போ பண்ணுறேன். நீங்கள் காலையிலே கூட வேக வச்சு எடுத்த உடனே கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும்.
உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம சாப்பிட்றதுக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நைட்டு டின்னருக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான சில்லி மசாலா இட்லி தயாராகிடுச்சு. சாதா இட்லி நம்ம சாப்பிட்றதா இருந்தால் அதுக்கு சட்னி சாம்பார்னு நமக்கு குழம்பெல்லாம் வைக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நம்ம குழம்பெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. நம்ம இதில் கரம் மசாலா பெருஞ்சீரகத்தூளெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதோடைய வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியானது தான். நீங்கள் வெங்காயம் இன்னும் அதிகமாக சேர்த்தாலும் அது இன்னும் டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.